கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த காணொளி காட்சியில ரோமர் 4ஆம் அதிகாரத்துடைய இறுதி பகுதியை நான் உங்களோடு கூட தியானித்து முடித்தேன். இப்போது 5ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். இதை 2 அல்லது 3 பகுதியாக பிரித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகையால் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடன் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாகவே நாம் நிலைத்திருக்கிறோம். இந்த கிருபைக்குள் விசுவாசத்தினாலே பிரவேசிக்கிறோம். மேலும் தேவனுடைய மகிமையின் நம்பிக்கையிலே களி கூறுகிறோம் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ரோம புத்தகத்திலே இதுவரை விசுவாசத்தின் மூலம் கிருபையாலே நீதிமான் ஆக்கப்படுவதே ரட்சிப்புக்கான ஒரே வழி என்று பவுல் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதை நாம் பார்த்தோம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான கருத்தை விட இது சற்று மேலானது என்று விளக்கி அதன் நடைமுறைகளை பயன்படுத்துவது என்னவென்பதை பவுல் நமக்கு சொல்லுகிறார். மீதமாக என்று சொல்லி அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் தொடங்குகிறது. முதல் வசனம், நாம் விசுவாசத்தால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற விதமாக விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் நமக்கு என்ன கிடைக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ சமாதானம் கிடைக்கிறது. இங்கு நாம் என்பது யாரை குறிக்கிறது? விசுவாசிகளை குறிக்கிறது. இது முதல் வசனம் சொல்லுகிறதான காரியம். நாம் கிருபையிலே பிரவேசிக்கிற சிலாக்கியம் விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்க பெற்று அதிலே நிலை கொண்டிருந்து அந்த நம்பிக்கையினாலே நாம் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இது 2வது வசனம். 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்காக ஏற்படுகிற உபத்திரவம், அதாவது சோதனை, வேதனை, கஷ்டங்கள் போன்ற உபத்திரவ நேரங்களிலும் பொறுமையாய் இருந்து அது எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பரீட்சையாக எண்ணி அவற்றை பொறுமையாக கடந்து இந்த பரீட்சை எங்களிடத்தில் நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து இப்படிப்பட்ட உபத்திரவத்திலேயும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். உபத்திரம் என்பது தேவன் மீது அதிகமாக நாம் நம்பிக்கை வைக்கிற நேரம், தேவனுக்கு சாட்சியாக நம்மை வெளிப்படுத்துகிற நேரம். நாம் அல்ல, தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பதை விட கஷ்டமான காலங்களில் நம்பிக்கை வைப்பதுதான் தேவனுக்கு மிக உன்னதமாக இருக்கும். நல்லா இருக்கும்போது தேவனிடத்திலே நம்பிக்கை வைப்பதை விட கஷ்டமான நேரங்களில் தேவனிடத்திலே நம்பிக்கை வைப்பது மிகவும் உன்னதமானது. அப்படி நம்பிக்கை வைக்கப்படுகிற நேரத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? உபத்திரவத்தினாலே நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அடிப்படையிலே அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவ பயணம் வெற்றிகள் மற்றும் சோதனைகள் இரண்டிலும் கலந்த ஒரு வாழ்க்கை பயணம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் பங்களிக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 வசனம் என்பது ஒரு கிறிஸ்துவனின் வாழ்வில் பாடுகளுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் உள்ள பங்கை நேரடியாக எடுத்துரைக்கும் ஒரு பகுதியாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன எழுதுகிறார்? இந்த வசனங்கள் நம் கஷ்டங்களை பார்க்கும் விதத்தை மாற்றும் ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு வழங்குவதாக எழுதுகிறார். அவை வெறுமனே சகித்து கொள்ளப்பட வேண்டிய மட்டுமல்ல,
நமக்குள்ளாக ஒரு குணாதிசயங்களை உருவாக்குவதற்கும், நமக்குள்ளே இருக்கிற தேவனை பற்றிய அறிகிற அந்த அறிவின் நம்பிக்கையை, நம் விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்குமான தேவனுடைய செயல்முறையின் ஒரு பகுதியாகும் என்பதை இங்கே பவுல் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு சோதனைகள் எவ்வாறு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன என்பதையும், கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை அசைக்க முடியாதது என்பதையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு கூட்டமைப்பை இந்த பகுதி நமக்கு வழங்குகிறது. இது கர்த்தருக்கு என்ன செய்கிறது? கனத்தை உண்டாக்கும் செயலாக இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. தேவன் நம் மீது கொண்டுள்ள அன்பு தூய ஆவியானவர் மூலம் நம் இதயங்களிலே நிரம்பி உள்ளது. இந்த ஆழமான அனுபவம் நமக்கு தருவது நம் வாழ்வின் உறுதியான நம்பிக்கை. அது ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது? ஏமாற்றாது அல்லது நம்மை அவமானப்படுத்தாது. அது மாறாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை கொடுப்பதாக இருக்கும். 6-7 வசனங்களிலே, பாவத்திலிருந்து மீள்வதற்கு நாம் பலனற்று இருந்தபோது அக்கிரமக்காரராகிய நமக்காக குறித்த காலத்தில் மரித்தார். பாவிகளை நீதிமான்கள் ஆக்குவதற்கு ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். உலக வழக்கப்படி ஒரு நேர்மையான அல்லது குற்றமற்ற மனிதருக்கு கூட ஒருவர் தன் உயிரை தியாகம் செய்வது மிகவும் அரிது. மிகவும் நல்லவர் என்று மற்றவர்களாலே அறியப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஒருவர் தன் உயிரை கொடுக்க முன்வரலாம். பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமான்களாக்க உயிரை கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் அன்பிற்கு மாறாக நாம் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்த போதிலும் நம்மை நேசித்து அவர் நமக்காக சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார். 8ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் கடவுளுக்கு பிரியமில்லாதவர்களாகவும் பாவம் செய்பவர்களாகவும் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார். இந்த மாபெரும் தியாகத்தின் மூலம் கடவுள் நம் மீது வைத்திருக்கும் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் நம் மீது வைத்த அன்பை நாம் அளவிட முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்கிற வார்த்தை தேவன் தன் பிள்ளைகள் மீது, அந்த பாவிகளாகிய நம் மீது இவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அது அதனுடைய பொருள். 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க நாம் தேவனுடைய கோபாக்கினிக்கு நீங்களாகி ரட்சிப்பது அதிக நிச்சயம் என்று தேவன் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட நிச்சயம் கிடைக்கிறது என்று பவுல் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருப்பதால் அவர் மூலமாக தேவனுடைய கோபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம் என்பதை ரோமர் 5:9 நமக்கு வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, இது இயேசுவின் தியாக மரணம் நம்மை மீட்டது மட்டுமல்லாமல் எதிர்கால தண்டனையில் இருந்து பாதுகாக்கும் என்று உறுதியான நம்பிக்கையை நமக்கு அளிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்களாக இருக்கையில், நாம் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடன் கூட ஒரு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லி 10ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் பாவத்தினாலே தேவனிடத்தில் இருந்து விலகி அவருக்கு பகைவர்களாய் இருந்த போதே தேவனுடைய ஒரே பேரான குமாரனை
இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை தேவனோடு என்ன செய்கிறது? ஒப்புரவாக்குகிறது. இயேசுவின் மரணம் நம் பாவங்களை மன்னித்தது போல அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் நம்மை அனுதினமும் பாவத்திலிருந்து காத்து ரட்சிப்பை நமக்கு முழுமையாக்குகிறது என்பதை இந்த வசனம் இங்கே நமக்கு உறுதிப்படுத்துவதாக பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு ஒப்புரவாகுதல் கிடைக்கும்படி பண்ணினதினால் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இப்படி ஒரு சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனம் நம்மை தேவனோடு எவ்வாறு இணைக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வைக்கிறது. இதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனிடத்துடைய கோபத்திலிருந்து விடுதலையும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் நிலையையும் நமக்கு அது பெற்று தருகிறது. ஒப்புரவாகுதல் என்பது நாம் தேவனுக்கு பகைவர்களாய் இருந்த போதிலும் இயேசுவின் மரணம் நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்கியது, அதாவது தேவனுடைய நட்பை உண்டாக்கியது. இந்த மீட்பு நம்முடைய சொந்த முயற்சியில் அல்ல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் இலவசமாக அருளப்பட்ட கொடையாகும். தேவனிடத்தில் கலிகூறுதல், அதாவது மேன்மை பாராட்டுதல், நித்திய வாழ்வின் நம்பிக்கையிலும் தேவனுடைய மாட்சிமையிலும் துன்பங்களிலும் கூட நாம் இயேசுவின் மூலம் தேவனில் பெருமகிழ்ச்சி அடையலாம் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. 12வது வசனத்தை பாருங்கள். ஒரே மனுஷனாலே பாவம் மரணம் உலகத்துக்கு வந்தது போல எல்லோரும் பாவம் செய்தபடியால் எல்லோருக்கும் மரணம் வந்தது என்று பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். ரோமர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ரோமர் 5:12 வசனம் மனித குலத்தின் பாவம் மற்றும் மரணம் எவ்வாறு உலகத்திற்குள் நுழைந்தது என்பதை விளக்குகிறது. ஆதாம் முதல் மனிதன் செய்த கீழ்ப்படியாமை மூலமாக பாவம் உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் விளைவாக மரணம் எல்லா மனிதருக்கும் பரவிது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமையற்றவளாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இந்த காணொளி காட்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அது இன்னும் நம்மை அதிக ஆழமாக ஊன்றி நிற்பதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன்.